மேத்தமெட்டிக்ஸ், இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ், அதாவது எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் ஸோ வரக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு பேப்பர். ஸோ லாஸ்ட் 2 கிளாஸஸில் வந்து இதனுடைய பேசிக்ஸ் பார்த்துட்டு வந்துட்டோம். டெரிவேஷன் லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா டெரிவேஷன் லக்ராஞ்ச் ஈக்குவேஷன் ஃப்ரம் டி-ஆல்பர்ட்ஸ் பிரின்சிபல். ஸோ இதில் சில பேசிக்ஸ் நம்ம ரீகால் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டா ஈஸியாக இருக்கும். ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ்னால் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். மெக்கானிக்கல் சிஸ்டத்தில் ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் ஆஃப் எ மெட்டீரியல் சிஸ்டம் ஆர் த இண்டிபெண்ட் பேராமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா Q1, small q1, small q2, q3 and which completely specify the configuration of the system. அதாவது என்ன சொல்லலாம், the position of all its particle with respect to the frame of the reference. ரொம்ப முக்கியம். ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ்ன்றது the position அதை ரெப்ரசன்ட் பண்ணுறது the position of all its particles with respect to frame of reference. அதை பொறுத்து அந்த பொசிஷன், அந்த பார்ட்டிகல்ஸ் இருக்கிற அந்த பொசிஷனை வச்சு சொல்கிறது தான் நம்ம அந்த கோஆர்டினேட்ஸ், ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ். தட் இஸ் Q1, Q2, Q3. ஃபார் எக்ஸாம்பிள் n கோஆர்டினேட்ஸ்னால் Qn, k கோஆர்டினேட்ஸ்னால் Qk. ஸோ அது ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ். கன்ஸ்ட்ரைண்ட் இதை பற்றி நம்ம பேசிக்காக ஆல்ரெடி பார்த்துட்டோம். இருந்தால் ரீகால் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும் தான். Constraints are restriction imposed on the position or motion of a system. ஆக்சுவலாக கன்ஸ்ட்ரைண்ட் அப்படின்ற நம்ம அந்த வேர்டை வந்து ஆப்ரேஷனல் ரிசர்ச்சில் கூட பார்த்துருக்கோம் இல்லைங்களா. தட் இஸ் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்னு சொல்லலாம், ஆப்ரேஷன் ரிசர்ச். அதில் இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் கன்ஸ்ட்ரைண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு ஜென்ரலாக எப்படி இருக்கணும், ஆப்ரேஷன்ஸில் மேக்ஸிமைஸ் ஆர் மினிமைஸ், அது அப்ஜெக்டிவ். சப்ஜெக்ட் டு அப்படின்னு கொடுப்பாங்க, சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரைண்ட். அதாவது அந்த கன்ஸ்ட்ரைண்ட்டை பேஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன நோக்கம், அப்ஜெக்டிவ்னா நோக்கம் இல்லையா, மேக்ஸிமைஸ் ப்ராஃபிட், மினிமம் லாஸ். ஸோ அந்த டேர்ம் வந்து நம்ம பார்த்துக்கணும். தட் இஸ் கன்ஸ்ட்ரைண்ட், த கண்டிஷன்ஸ், அதை பேஸ் பண்ணி வரும். நெக்ஸ்ட் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு என்னன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சிம்பிளாக சொல்லினோன்னா த மினிமம் நம்பர் ஆஃப் இண்டிபெண்ட் பேராமீட்டர்ஸ், எல்லாம் இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ் சரிங்களா. மினிமம் நம்பர் ஆஃப் இண்டிபெண்ட் பேராமீட்டர்ஸ் ஆர் அதை வேரியபிள்னு சொல்லலாம். Are required to fix the position and configuration of a dynamical system which are compatible with the given constraint is called degrees of the freedom அப்படின்னு சொல்லுவாங்க. The minimum number of independent variables அப்படின்னு சொல்லி. Configuration space, இந்த சிஸ்டத்தில் configuration space, இப்போ configuration of a system of n particle, ஒரு கேபிட்டல் N பார்ட்டிக்கல் இருக்கிற மாதிரி ஒரு சிஸ்டத்தை கன்சிடர் பண்ணோம்னா இன் 3 dimensional ஸ்பேஸ் அண்ட் சப்ஜெக்ட் டு L இண்டிபெண்ட் கன்ஸ்ட்ரைண்ட். ஸோ ஒரு கான்ஃபிகரேஷன் சிஸ்டமாக இப்போ கான்ஃபிகரேஷன் ஸ்பேஸ்ன்னு என்னன்னு தெரியணும் இல்லைங்களா. ஜென்ரலாக இதெல்லாம் பேசிக்ஸ் நம்ம. கான்ஃபிகரேஷன் ஸ்பேஸ்னால் த கான்ஃபிகரேஷன் ஆஃப் எ சிஸ்டம் ஆஃப் n பார்ட்டிகல்ஸ் த மூவிங் இன் எ 3 dimensional ஸ்பேஸ். ஒரு 3 dimensional ஸ்பேஸில் மூவ் ஆகிட்டு இருக்கிற ஒரு சிஸ்டம். அதில் n பார்ட்டிகல்ஸ் இருக்குது, அண்டு அதனுடைய கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எல் இருந்தால் எல் இண்டிபெண்ட் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் கேன் பி கம்ப்ளீட்லி ரெப்ரசன்டட் பை, எப்படி ஜென்ரலாக ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா, ஸ்மால் n ஈக்குவல் டு
3 into capital N minus L. 3n minus L. அதுதான் நம்ம ஃபார்முலா. Independent generalized coordinates. Independent generalized coordinates. That is Q1, Q2 and so on Qn. This n numbers, small n numbers are the coordinates அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் coordinates of a single point and n-dimensional space known as configuration space. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா configuration space. As the system change its configuration with the time. ஸோ எதை பொறுத்து அந்த சேஞ்ச் ஆகும்னா டைமை பொறுத்து அந்த கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் ஆகும். இந்த கான்ஃபிகரேஷன் பாயிண்ட் ட்ரேஸ் அவுட் எ கர்வ். நெக்ஸ்ட்டு இந்த கன்ஸ்ட்ரைன்ஸுடைய டைப் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஜஸ்ட் நான் திரும்ப ரீகால் பண்ணிட்டு வந்தால் ஈஸியாக இருக்குன்றதுனால ஹொலோனோமாபிக் கன்ஸ்ட்ரைண்ட். இப்போ கன்ஸ்ட்ரைண்ட் எடுத்துட்டா ஹொலோனோமாபிக் கன்ஸ்ட்ரைண்ட்னு ஒன்று இருக்குது, நான் ஹொலோனோமாபிக் கன்ஸ்ட்ரைண்ட் அப்படின்னு. இப்போ ஹொலோனோமாபிக் கன்ஸ்ட்ரைண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the constraint can be expressed as equation formula என்னால் எழுத முடியும்னு சொன்னால் that constraint is called holonomorphic constraint. சிம்பிளாக சொல்கிறது அந்த இல்லைங்களா. ஸோ இந்த constraint can be expressed as the equations connecting the coordinates of the particles in the form of particles. So f of r1, r2, r3 and so on, comma t, rn, comma t equal to 0. ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்மில் எழுத முடியுதா, தட் இஸ் கால்டு ஹொலோனோமார்பிக் கன்ஸ்ட்ரைண்ட். அப்போ நான் ஹொலோனோமார்பிக் கன்ஸ்ட்ரைண்ட்னா எப்படி சொல்லலாம்னா, cannot be expressed in the form of equation. அதை வந்து என்ன சொல்லலாம்னா நம்ம நான் ஹொலோனோமார்பிக் கன்ஸ்ட்ரைண்ட். ஸோ இதை வந்து அதுக்கப்புறம் சிலோனோமார்பிக் கன்ஸ்ட்ரைண்ட்னா ரியோனோமார்பிக் கன்ஸ்ட்ரைண்ட்டு அதெல்லாம் சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாம் இல்லையா. சிலோனோமார்பிக் கன்ஸ்ட்ரைண்ட்ன்றது இண்டிபெண்ட் ஆஃப் டைம். ரியோனோமார்பிக் கன்ஸ்ட்ரைண்ட்ன்றது எக்ஸ்பிளிசிட்லி டிபெண்ட் ஆன் டைம். ஸோ டைமை பேஸ் பண்ணி ஒன்று, அதாவது டிபெண்ட் பண்ணி ஒன்று, டிபெண்ட் பண்ணாமல் இருக்கிற கன்ஸ்ட்ரைண்ட். அதுக்கப்புறம் பைலேட்ரல் கன்ஸ்ட்ரைண்ட் அப்படின்னு என்னன்னு தெரியும் இல்லையா. எனி பாயிண்ட் ஆன் த கன்ஸ்ட்ரைண்ட் சர்ஃபேஸ் போத் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்ட் மோஷன். அதாவது ரெண்டு விதமான மோஷனில் இருக்கு இல்லையா, ஃபார்வேர்டு பேக்வேர்ட். அதில் வர கன்ஸ்ட்ரைண்ட் தான் பைலேட்ரல் கன்ஸ்ட்ரைண்ட். அப்புறம் யூனிலேட்ரல் கன்ஸ்ட்ரைண்ட்ன்றது at the sometime on the constraint surface no forward or backward. So no forward இருக்காது, backward, that is unilateral constraint அப்படின்னு சொல்லுவாங்க. அது அதாவது இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனுடைய மோஷனை பேஸ் பண்ணி சொல்கிற கன்ஸ்ட்ரைன்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு மெயினாக தெரிய வேண்டியது கன்சர்வேட்டிவ் கன்ஸ்ட்ரைண்ட். கன்சர்வேட்டிவ் here the total mechanical energy of the system is conserved while the performing the constraint motion. In this case the constraint force do not any work. ஸோ அந்த சிஸ்டத்தில் வந்து எந்த ஒரு ஜாபும் நடக்காது, ஒர்க் டன் எதுவும் இருக்காது. அதுதான் என்ன சொல்லணும்னா கன்சர்வேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்சர்வேட்டிவ். இப்போ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியணும். இது ஒர்க் டன் பை எ ஃபோர்ஸ் அண்ட் மூவிங் பார்ட்டிக்கல். ஒரு மூவிங் பார்ட்டிக்கலில் ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு அனதர் இஸ் இண்டிபெண்ட்டாக இருந்தால் the path traced by the particle, the force is said to be conservative. ஒரு ஆப்ஜெக்டிவ் வந்து த்ரோ பண்ணுறோன்னா அது எதுக்கு ஆப்போசிட்டாக போகும்னு வந்து பார்த்திங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டாக போகும். நம்ம பார்ட்டிக்கலை த்ரோ பண்ணால் திரும்ப அது ரிட்டர்ன் டு த கிரவுண்டு, அப்போ வாட் இஸ் த ஒர்க் டன் பார்த்திங்கன்னா ஜீரோவாக தான் இருக்கும். கரெக்டுங்களா. ஸோ அப்போ அந்த சிஸ்டம் வந்து அப்போ அந்த ஃபோர்ஸ் வந்து என்னது நம்மளுக்கு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம பார்ட்டிக்கலை த்ரோ பண்ணுறோம், திரும்ப ரிட்டர்ன் இந்த கிரவுண்டுக்கு அப்படியே வந்துடுது. ஸோ வாட் இஸ் ஒர்க் டவுன் அப்படின்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு ஜீரோ, பிகாஸ் போகிறப்போ அது நெகட்டிவ், வரப்போ அது பாசிட்டிவ் இல்லையா. ப்ளஸ் மைனஸ் வந்து பிகம் ஜீரோ வந்துடுது. தட் இஸ் ஒர்க் டன் ஜீரோ. தட் இஸ் கன்சர்வேட்டிவ். டு நாட் எனி ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ வாட் இஸ் அ விர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்மளுக்கு இதெல்லாம் தேவை. ஸோ இதெல்லாம் பேசிக்ஸ் இல்லைங்களா. விர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட், தீஸ் ஆர் ஆல் இமேஜினரி இன்ஃபன்டைஸ்மல் டிஸ்பிளேஸ்மெண்ட். பாருங்கள் நல்ல டெஃபினேஷன் எப்படி கிளாசிக்கலாக கொடுத்துருக்காங்கன்னா, தீஸ் ஆர் ஆல் imaginary infinitesimal displacement taking a place in the configuration of the system without passing of the time and the consistent. அதாவது டைமை டிபெண்ட் பண்ணி இல்லாமல்
ஆர் கன்சிஸ்டன்ட் வித் த கன்ஸ்டன்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரியல் டைம் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஷேடோ இருக்கு இல்லைங்களா, நம்ம நடந்து போகிறோம், ஜஸ்ட் இந்த பென்னு வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு டிஸ்பிளேஸ் ஆகுதுன்னா இதனுடைய ஷேடோவும் டிஸ்பிளேஸ் ஆகும். அப்போது அந்த டைம் வந்து அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட் ஆஃப் த டைம். ஸோ லைக் தட் இப்போ நம்ம வந்து பை வாக் நடந்து போகிறோம்னா நம்ம ஷேடோவும் கூட வரும். தட் இஸ் விர்ச்சுவல் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிறதும் நம்ம ஷேடோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிறதும் வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா. தட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த டைம். ஒரு குறிப்பிட்ட இடத்துல போனால் அந்த வந்து ஷேடோ தெரியாமையே கூட போயிடும். ஸோ தட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த டைம் அது. ஸோ வாட் இஸ் அ விர்ச்சுவல் ஒர்க்? That is this is algebraic sum of the works done by the applied force and constraint force. ரொம்ப முக்கியம் அது, applied force and constraint force. ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து அப்ளைடு ஃபோர்ஸ், இன்பில்ட்டாக அதுவாக உருவாக்கும், அது வந்து கன்ஸ்ட்ரைண்ட் ஃபோர்ஸ். அந்த ஆப்ஜெக்டை வந்து இட் செல்ஃப் கிரியேட் த ஃபோர்ஸ், தட் இஸ் த கன்ஸ்ட்ரைண்ட் ஃபோர்ஸ். சப்போஸ் அது எஃப் பார் ஃபேக்டோரியல் அப்படி எடுத்துக்கிட்டால் கன்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் ஆர் ஃபேக்டோரியல் அப்படி எடுத்துக்கிட்டோன்னா ஒரு பார்ட்டிக்கல் மேலே இந்த ரெண்டு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம்னா தட் இஸ் அப்ளைடு ஃபோர்ஸு இன் கன்ஸ்டன்ட் ஃபோர்ஸ். ஒரு ஐத்து பார்ட்டிக்கல் டியூரிங் த விர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் டெல்டா ஆர், இது ஸ்மால், தட் இஸ் க்ரானிக்கல் டெல்டான்னு சொல்லுவாங்க. இந்த க்ரானிக்கல் டெல்டா ஆர்ஐ, தட் இஸ் அ விர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட். The summation being taken over the entire configuration and the entire configuration system, that is delta W, that is நம்மளுக்கு என்ன சொல்லுவோம்னா virtual work. நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு தியரம் தான் இது. the principle of virtual work அப்படி இந்த ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம். அதை ஷார்ட்டாக நான் என்னென்னு பார்த்துலாம். that is a system of particles. A system of particles is in equilibrium, அதாவது சமநிலையில் இருந்தால், கரெக்டுங்களா? சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், அந்த சிஸ்டத்தில் இருக்கிற பார்ட்டிகல்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா இஸ் இன் ஈக்விலிபிரியம் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் த டோட்டல் விர்ச்சுவல் ஒர்க் டன் பை த அப்ளைடு ஃபோர்ஸ் இஸ் ஜீரோ. ஸோ திஸ் இஸ் கால்டு பிரின்சிபல் ஆஃப் விர்ச்சுவல் ஒர்க். ரொம்ப 2 லைனில் நம்ம ஈஸியாக சொல்லணும்னா இதுதான். சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இஸ் இன் ஈக்விலிபிரியம், சமநிலையில் இருக்கிறப்போ, இஃப் அண்ட் ஒன்லி இஃப் த டோட்டல் விர்ச்சுவல் ஒர்க் டன், அந்த விர்ச்சுவல் ஒர்க் டன் என்னவாக இருக்குன்னா பை த அப்ளைடு ஃபோர்ஸ் வந்து இஸ் ஜீரோவாக இருக்கும். தட் இஸ் த பிரின்சிபல் ஆஃப் விர்ச்சுவல் ஒர்க். அதை நம்ம டெரிவேஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் டிஎலம்பர்ட்ஸ் பிரின்சிபல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்க. நாட் இது எம்எஸ்சி மேக்ஸ்ன்னு அப்படின்னு படிக்காமல் காம்படிட்டிவ் எக்ஸாம் படித்தோம்னா, எம்எஸ்சி மேக்ஸ் படிக்கிறப்பவே இதை காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் நம்ம சேர்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு படிச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ வாட் இஸ் அ டிஎலம்பர்ட்ஸ் பிரின்சிபல்? அப்போ பிரின்சிபலாக விர்ச்சுவல் ஒர்க்கிலேருந்து கொண்டு வந்த ஒரு கான்செப்ட் தான் வந்து டிஎலம்பர்ட்ஸ் பிரின்சிபல். இந்த அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் அப்ளைடு ஃபோர்ஸ் அண்ட் கன்ஸ்டன்ட் ஃபோர்ஸ், அப்ளைடு ஃபோர்ஸ் அண்ட் கன்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் அண்ட் இனர்ஷியல் ஃபோர்ஸ். ஸோ திஸ் இஸ் கால்டு தட் இஸ், அது எப்படி சொல்லுவாங்கன்னா எஃப் ஃபேக்டோரியல், that is f factor ith பார்ட்டிக்கலில் இந்த f அப்படின்றது அப்ளைடு ஃபோர்ஸு, ஆர்ன்றது கன்ஸ்ட்ரைண்ட் ஃபோர்ஸு, அது ith பார்ட்டிக்கலில். தென் மைனஸ் m ith பார்ட்டிக்கலில், mன்றது மாஸ் நம்மளுக்கு, r ith பார்ட்டிக்கல், டபுள் டாட், that is a second derivative, that is the rate of change of velocity is called acceleration, ma. இதுவும் ஒரு ஃபோர்ஸ் நெகட்டிவில் இருக்கும். தட் இஸ் இனர்ஷியல் நெகட்டிவில் இருக்கும். ஸோ இதனுடைய டோட்டல் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ. திட் இஸ் கால்டு டிஎலம்பர்ட்ஸ் பிரின்சிபல். இஸ் கால்டு லெக்ராஞ்சியன் ஃபார்ம் ஆஃப் டிஎலம்பர்ட்ஸ் பிரின்சிபல். ஸோ ஒரு சிஸ்டம் ஆஃப் அந்த இது மேலே அப்ளைடு ஃபோர்ஸ் கன்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் மைனஸ் நெகட்டிவில் வருது ma, m மாஸ். நெக்ஸ்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா a acceleration, rate of change of velocity, that is mv அப்படின்னு கூட சொல்லலாம், இல்லை ith பார்ட்டிக்கல் ri. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ இனர்ஷியல் ஃபோர்ஸ்னால் என்னன்னு தெரியணும்.
அப்ளைடு ஃபோர்ஸுன்றது நம்ம கொடுக்குற ஃபோர்ஸு. கன்ஸ்ட்ரைன்ட் ஃபோர்ஸுன்றது அந்த ஃபோர்ஸை பேஸ் பண்ணி அந்த சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸை ஒரு குறிப்பிட்ட கன்ஸ்ட்ரைண்ட்டில் போகும். அது கன்ஸ்ட்ரைன்ட் ஃபோர்ஸு. அது அதுவாக உரியும். அதை நம்ம அப்ளைடு ஃபோர்ஸ் கொடுக்குறப்பே அதுவாக வந்து க்ரியேட் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெயின் எடுத்துக்கிட்டு நம்ம கொடுக்குற அந்த அப்ளைடு ஃபோர்ஸை வச்சு அந்த ட்ரெயின் மூவ் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராக்லேயே தான் மூவ் ஆகும். ஸோ தட் இஸ் வந்து அது கன்ஸ்ட்ரைன்ட் ஃபோர்ஸ். சரிங்களா? அது கன்ஸ்ட்ரைன்ட் ஃபோர்ஸ். அப்போது what about the inertial? அப்போது இனர்ஷியல் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியும் இல்லைங்களா? இனர்ஷியல் ஃபோர்ஸ். இனர்ஷியல் ஃபோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஆக்சுவலாக வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ரொம்ப ஈஸியான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிட்டு அது மேலே வந்து ஒரு அட்டையை வச்சுட்டு அது மேலே ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு அந்த அட்டையை ஜஸ்ட் புல் பண்ணி இழுத்துட்டோம்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே இருக்கும். அந்த ஃபாஸ்ட்டாக இழுக்கிறப்போ அந்த ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இனர்ஷியல் ஃபோர்ஸ் அப்படின்வாங்க. இனர்ஷியல் ஃபோர்ஸ் அதாவது நெகட்டிவாக தான் இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அந்த ஃபோர்ஸ் வந்து நெகட்டிவாக இருக்கும். அதனால நம்ம அந்த மைனஸ் போட்டிருக்கோம் இந்த இனர்ஷியல் ஃபோர்ஸு. ஸோ அந்த ஃபாஸ்ட்டாக ஃபுல் பண்ணி இழுக்கிறதுனால அந்த ஆப்ஜெக்ட் வந்து அங்கேயே இருக்கும். ஆக்சுவலாக டேபிள் மேலே நம்ம ஒரு பேப்பர் வச்சுட்டு அந்த பேப்பர் மேலே ஒரு ஸ்டோன் ஒரு கல்லை அப்படியே வச்சுட்டு அந்த பேப்பரை ஃபோர்ஸாக இழுத்தணும்னா அந்த பேப்பரை ஆக்சுவலாக அந்த பேப்பர் மேலே தான் கல் இருக்குது இல்லைங்களா? அந்த ஃபோர்ஸாக இழுத்தோன்னா அந்த ஃபோர்ஸாக இழுக்கிறப்போ அந்த கல்லில் எந்த ஒரு மோஷனும் இருக்காது, அப்படியே தான் இருக்கும். ஆனால் அதில் என்ன ஃபோர்ஸ் இருக்குன்னா இனர்ஷியல் ஃபோர்ஸ். அது எப்படி இருக்குன்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ தட் இஸ் அ இனர்ஷியல் ஃபோர்ஸ். அது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போது டெரிவேஷன் பார்ப்போம். இந்த லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லக்ராஞ்ச் ஈக்குவேஷன் டிஎலம்பர்ட்ஸ் பிரின்சிபல் வச்சுட்டு லக்ராஞ்ச் ஈக்குவேஷன் கொண்டு வந்தோம். லாஸ்ட் ஒன் which is required Lagrange equation from the டிஎலம்பர்ட்ஸ் பிரின்சிபல். அதாவது டிஎலம்பர்ட்ஸ் பிரின்சிபலில் இருந்து அந்த ஃபார்முலா இருக்கு இல்லைங்களா? This is the DLMS principle formula. Summation I varies from 1 to n fi minus pன்றது நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? மூமெண்ட் அப்படி சொல்லுவாங்க. pன்றது மூமெண்ட் இல்லை, pன்றத மூமெண்ட்டை எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க நம்மளுக்கு தெரியும். மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி p = mv. கரெக்டுங்களா? p = mv. எம்ஏன்னா ஃபோர்ஸு, எம்வின்னா நம்மளுக்கு மொமெண்ட்டு. ஸோ பி டாட் அப்படின்றப்போ டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் தட் இஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் இன் மூமெண்ட் அப்படின்னு பார்க்குறப்போ கரெக்டுங்களா? அது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மூமெண்ட். அப்போ பி டாட் அப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணுறப்போ மாஸ்ன்றது கான்ஸ்டன்ட் அப்படியே தான் இருக்கும். அப்போ வி டாட் வெலாசிட்டி மட்டும்தான் சேஞ்ச் ஆகும் டைமை பொறுத்து. அப்போ வெலாசிட்டி டைமை பொறுத்த சேஞ்ச் ஆனால் இட் பிகம்ஸ் ஏ, அதான் எம்ஏ. இட் இஸ் ஆல்சோ ஃபோர்ஸ். சரிங்களா? பி டாட்ன்றது நம்மளுக்கு ஃபோர்ஸ் தான். ஸோ இட்ஸ் எ ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். தட் இஸ் ஒர்க்குனுடைய டெஃபினேஷன். கரெக்டுங்களா? ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஒரு ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். திஸ் டபிள்யூ = அதான் நம்மளுக்கு ஒர்க்குனுடைய டெஃபினேஷன் இல்லைங்களா? ஃபோர்ஸு இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் டி, அதர்வைஸ் எஸ் அந்த நோட்டேஷன் எடுத்துக்கலாம், எஃப்டி. அதுதான் நம்மளுக்கு ஒர்க்கு. அதோட டோட்டல் ஒர்க் என்னவாக இருக்குன்னா 0வாக இருக்கும். தட் இஸ் அ டிஎலம்பர்ட்ஸ் பிரின்சிபல். இந்த இதில் இருந்து தான் நம்ம எதை டெரைவ் பண்ணுறோன்னா லக்ராஞ்சிஸ் ஈக்குவேஷன். Lagrangian of the system. That is L = T - V. இதை வந்து நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமில் இந்த இது கேட்டிருக்காங்க. டிஎலம்பர்ட்ஸ் பிரின்சிபல் அது கேட்டிருக்காங்க. லக்ராஞ்சியன் தட் இஸ் L = T - V. இது ஆப்ஷன்ஸ் மாற்றி வரும் நம்மளுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமில். L = T - V, T = L + V. ஸோ
கரெக்டான ஆப்ஷன் வந்து நம்ம இந்த ஈக்குவேஷன் வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கணும். எல் ஈக்குவல் டி மைனஸ் வி. டி என்னன்னு தெரியணும். டீன்றது நம்மளுக்கு கைனடிக் எனர்ஜி, வின்றது பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ இப்போ நம்ம அதனுடைய கண்டினியூஷனாக என்ன பார்க்கலாம்னா, த லக்ராஞ்ச் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஃபார் ஏ ஹோலோனோமார்பிக் கன்சர்வேட்டிவ் சிஸ்டம். ஸோ கன்சர்வேட்டிவ் அப்படின்னு என்னன்னு தெரியும். இப்போ நம்மளுக்கு ஹோலோனோமார்பிக் என்னென்னு தெரியும். ஸோ ஹோலோனோமார்பிக் கன்சர்வேட்டிவ் சிஸ்டம், அதாவது அந்த கன்சர்வேட்டிவ் சிஸ்டத்தில் இந்த டு நாட் எனி ஒர்க், அதுதான் நம்மளுக்கு அந்த சிஸ்டம் தான் கன்சர்வேட்டிவ். ஹோலோனோமார்பிக்ன்றது ஈக்குவேஷன் ஃபார்மில் நம்மளால் எழுத முடியும் அந்த கன்ஸ்டன்ட்டை. ஸோ இப்போ லக்ராஞ்சஸ் ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணுறோம். டெரைவ் த லக்ராஞ்சஸ் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஃபார் ஏ ஹோலோனோமார்பிக் கன்சர்வேட்டிவ் சிஸ்டம். அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா டெரைவ் பண்ணியிருக்கோம் லக்ராஞ்ச் ஈக்குவேஷன் ஃப்ரம் டிஎலம்பர்ட்ஸ் பிரின்சிபல்லேருந்து கொண்டு வந்தது இது டெரிவேஷன். இந்த லக்ராஞ்ச் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹோலோனோமார்பிக் கன்சர்வேட்டிவ் சிஸ்டத்தில் இதனுடைய டெரிவேஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், ஈஸி தான் இருக்கும். ஸோ வி நோ தட் ஆல்ரெடி இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். டி பை டிடி, தட் இஸ் டோ டி பை டோ கியூ டாட் மைனஸ் டோ டி பை டோ கியூ ஜே which is equal to qj. கரெக்டுங்களா? j equal to 1 2 3 and so on n, where qj which is equal to summation I fi into dou ri by dou qj. இதெல்லாம் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே இந்த இதெல்லாம் பார்த்துட்டோம், சரிங்களா? which is equal to qj. அதை நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துங்க. ஸோ வேர் qj ஈக்குவல் டு, இந்த qjன்றது என்னான்னு கூட நம்ம பார்த்துருக்கோம், q சஃபிக்ஸில் j. இந்த சிஸ்டம் இஸ் கன்சர்வேட்டிவ். ஸோ சிஸ்டம் இஸ் கன்சர்வேட்டிவ். அப்போ அந்த fi ஃபோர்ஸ் மைனஸ் டெல் ஐ விஐ, இட் இஸ் நத்திங் பட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது பொட்டன்ஷியல். இதுதான் பொட்டன்ஷியல். வின்றது பொட்டன்ஷியல், விஐ. ஸோ கன்சர்வேட்டிவ் சிஸ்டத்தில் அந்த ஃபோர்ஸ் வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸாக இருக்கும். அந்த இதுதான் இந்த ஃபார்முலா. இது அது நெகட்டிவ் ஃபோர்ஸாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லைங்களா? ஒரு ஆப்ஜெக்டை த்ரோ பண்ணால் ஃப்ரம் த கிரவுண்டில் திரும்ப ரிட்டர்னில் வந்து அதனுடைய ஒர்க் டன். அப்போது த்ரோ பண்ணுறப்போ அந்த பார்ட்டிகளுடைய ஃபோர்ஸ் வந்து நெகட்டிவில் வரும். அப்போ அந்த ஃபோர்ஸ் தான் இது, சரிங்களா? எஃப்ஐ ஈக்குவல் டு மைனஸ் டெல் ஆப்ரேட்டர், தட் இஸ் கிரேடியண்ட்டை நம்மளுக்கு மென்ஷன் பண்ணும், கரெக்டுங்களா? தட் இஸ் டெல்லுன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். டெல்லுன்றது ஐ டோ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஜே டோ பை டோ ஒய் ப்ளஸ் கே டோ பை டோ இசட். அதுதான் நம்மளுக்கு டெல். ஸோ அதை வச்சு தான் நம்ம இந்த மாதிரி எழுதியிருக்கோம், சரிங்களா? அப்போது qj which is equal to summation the total fi vector dou r by dou qj. So summation I, so fi vector வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் இல்லையா? மைனஸ் del I vi into dou ri by dou qj. ஸோ நெக்ஸ்ட் இதனுடைய கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புரியும். ஸோ மைனஸ் அந்த மைனஸை வெளியே எடுத்துடுறோம். சம்மேஷன் ஐ டோ பை டோ ஆர்ஐ இன்ட்டு விஐ இன்ட்டு டோ ஆர்ஐ பை டோ கியூஜே. தட் இஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கண்டினியூஷன். மைனஸை இந்த சம்மேஷன் விட்டு வெளியே எடுத்துடுறோம். சம்மேஷன் டோ பை டோ ஆர்ஐ தென் அந்த பொட்டன்ஷியல் விஐ. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டோ, இங்கே பார்த்தீங்கன்னா டோ பை டோ ஆர்ஐ, நெக்ஸ்ட் டோ ஆர்ஐ பை டோ கியூஜே. இட் இஸ் நத்திங் பட் இது ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பைன் பண்ணி பாருங்களேன். நம்மளுக்கு என்ன வரும்? டோ விஐ பை டோ கியூஜே. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டோ ஆர்ஐ பை டோ கியூஜே, கரெக்டுங்களா? இந்த டோ ஆர்ஐ பை டோ கியூஜேவை தான் அண்ட் தென் மோர் ஓவர் விஐ இருக்குது. அதை எப்படி ரீரைட் பண்ணி எழுதியிருக்கோன்றது தான் இது, சரிங்களா? மைனஸ் சம்மேஷன் ஐ டோ அந்த விஐ by ri dou ri by dou qj. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா dou vi by
this can be written as dou vi by dou qj. கரெக்டுங்களா? அதாவது இது கேன்சல் அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சிக்கூடாது இல்லையா? ஸோ dou vi by dou qj can be written as dou ri, dou by dou ri into dou ri by dou qj. So it becomes a dou vi by dou qj. Then minus, so that is independent of this summation. சரிங்களா? ஸோ அப்போது டோ பை டோ கியூஜே, பிகாஸ் இந்த சம்மேஷனை வந்து ஐ தான் வேரி ஆகுது, நாட் ஜே. ஸோ அப்போ டோ பை டோ கியூஜே வெளியே எடுத்துட்டோம்னா சம்மேஷன் ஐ விஐ, அது அந்த பொட்டன்ஷியல் விஐ, அந்த டோட்டல் பொட்டன்ஷியலை நம்ம என்ன எடுத்துக்கலாம் வி. ஸோ வேர் வி இஸ் கால்டு த பொட்டன்ஷியல் எனர்ஜி we have. இப்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டே இது தெரியும், ஆல்ரெடி டெரைவ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். டி பை டிடி dou t by dou q dot j minus dou t by dou qj which is equal to minus. ஸோ இந்த இடம் தான் நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள், மைனஸ் dou v by dou qj. ஸோ d by dt dou t by dou q dot j minus dou t by dou qj. ஸோ இதை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தோம்னா ப்ளஸ் dou v by dou qj which is equal to 0. ஸோ இந்த ரெண்டு டேர்மில் இருந்த மைனஸை வெளியே எடுத்துட்டோம்னா, கரெக்டுங்களா? இந்த டேர்மில் இந்த மைனஸ் இந்த வெளியே எடுத்துட்டோம்னா டி இங்கே அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு மைனஸ் போடுவோம். அப்போது டோ காமனாக வெளியே எடுத்துட்டா டி மைனஸ் வின்னு வருங்களா? அப்போ டோ ஆஃப் டி மைனஸ் வி, டினாமினேட்டர் சேமாக இருக்குது டோ qj. ஸோ இந்த இடத்துல டி பை டிடி நெக்ஸ்ட்டாக டோ டி பை டோ j. V depends upon the generalized coordinate q1, q2 and so on qn. Moreover, t minus v என்றது நம்மளுக்கு என்னன்னு தெரியும், that is Lagrangian. L equal to t minus v. அப்போ t minus v ரீப்ளேஸ் பண்ணி என்ன போட்டுக்கலாம், L Lagrangian L போட்டுக்கலாம் இல்லைங்களா? ஸோ what about this? இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா v depends upon the q1, q2, q3, qn. அப்போ வாட் அபவுட், அப்போ எதுக்கு இண்டிபெண்ட்டாக இருக்குன்னா டாட்டுக்கு, கரெக்டுங்களா? அப்போது அந்த வி டிபெண்ட்ஸ் அப்பான் ஒன்லி q1, q2, q3 தான். இப்போ வாட் அபவுட் q டாட், q1 டாட்டு, q2 டாட், அந்த இடத்துல என்ன ஆகிடுதுன்னா 0 ஆகிடுதுன்னு அர்த்தம். எது வி. அதனால் இங்கே வர அந்த டி மைனஸ் வி இருக்குது இல்லைங்களா, இங்கே ஆக்சுவலாக நம்ம எழுதலாம், இதை கூட எப்படி எழுதலாம்னா டோ ஆஃப் டி மைனஸ் வி பை, இந்த இது பாருங்கள், இந்த இடத்துல நான் வந்து இங்கே எழுதி காட்டுறேன். ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் ஆஸ் லைக் திஸ், டி பை டிடி டோ, இந்த டி மைனஸ் வின்னு எழுதலாம். வி கேன் ரைட் டி மைனஸ் வி எப்படின்னு பார்க்கலாம். திஸ் கேன் பி ரிட்டன் ஆஸ் லைக் திஸ் பை டோ qj டாட். பட் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த v இருக்கு இல்லைங்களா, இந்த v டிபெண்ட்ஸ் அப்பான் த ஒன்லி த ஜெனரலைஸ் கோஆர்டினேட்ஸ் q1, q2 and qn. ஸோ வாட் அபவுட் த டாட் அப்படின்னு பார்க்குறப்போ தட் பிகம்ஸ் 0ன்னு அர்த்தம். தட் இஸ் டோ டி பை டோ q டாட் j ஒன்லி. அது என்ன ஆகிடுது நம்மளுக்கு 0, பிகாஸ் v இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் q டாட். சரி, அப்படியே என்ன பண்ணலான்னா இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் நம்ம என்ன எழுதிக்கலாம், எல் எழுதிக்கலாம். ஸோ இதுக்கு பதிலாக எல். ஸோ இங்கேயும் நம்ம என்ன பண்ணலாம்னா எல் எழுதலாம், பிகாஸ் இங்கே டி மைனஸ் வி உண்டு, ஆனால் அந்த வி வந்து இண்டிபெண்ட் ஆஃப் q டாட்ன்றதால் 0. ஸோ தட் இஸ் அண்டர்ஸ்டுட் நம்மளுக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன வந்துடும் எல், இங்கேயும் எல். அப்போது டி பை டிடி டோ எல் பை டோ qj டாட் மைனஸ் டோ எல் பை டோ qj ஈக்குவல் டு 0. பார்த்திங்கன்னா தெரியும் அடுத்து. ஸோ அதுதான் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். வி டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் q1 டாட், q2 டாட் அண்ட் ஸோ ஆன் qn டாட். தட் இஸ் 0ன்றதுனால ஸோ Lagrange ஈக்குவேஷன் கேன் பி ரிட்டன் ஆஸ் லைக் திஸ், டி பை டிடி டோ டி பை டோ qj. ஸோ இதை நம்ம டி மைனஸ் வி என்ன எழுதலாம், எல் Lagrangian. இது ஆல்ரெடி பார்த்தோம். So the Lagrangian for the conservative system, the Lagrange equation becomes like this, d by dt dou L by
dou q dot j minus dou L by dou q j equal to 0, where j varies from 1, 2, 3 and so on m, which is Lagrange's equation of motion for a holomorphic conservative system. So இதுதான் இந்த ஈக்குவேஷன் தான் இஸ் a required one, which is the Lagrange equation of motion for a holomorphic conservative system. Holomorphic conservative system, so very important one. சரிங்களா? ஸோ இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த நெக்ஸ்ட்டு Lagrange's ஈக்குவேஷனை எதில் இருந்ததுன்னா ஃபார் நான் ஹோலோமார்பிக் கன்சர்வேட்டிவ் சிஸ்டத்தில் எப்படி இருக்கும். ஸோ தட் இஸ் த நெக்ஸ்ட் ஒன். திஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு பேசிக். ஸோ நாட் ஓன்லி எம்எஸ்சி மேக்ஸ்ன்னு பார்க்குற காம்படிட்டிவ் எக்ஸாம்னு சேர்த்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு படிச்சுட்டு போனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். The derived Lagrangian equation of motion for a non-holomorphic conservative system. Non-holomorphic, that is cannot be expressed as the equation form அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா, non-holomorphic constraint. ஸோ இங்கே Lagrange equation of motion வந்து for a non-holomorphic conservative system, as I do not any work in the system, that is a conservative system. கரெக்டுங்களா? சேம் இதனுடைய இதை வந்து ப்ரூஃப் ஈஸியாக நம்ம கொண்டு வந்துடலாம். we know that same d by dt dou t by dou qj dot minus dou t by dou qj, which is equal to qj for non-holomorphic conservative system, where qj is summation fi. இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான், dou ri by dou qj into. Now this can be written as fi plus small f, capital Fi plus small fi dou r by dou qj. It can be written as like this, இந்த மாதிரி எழுதலாம் இல்லையா, summation fi dou ri by dou qj plus summation small fi dou r by dou qj. So what about the qj, which is equal to, it is nothing but same similar last இதில் பார்த்த மாதிரி நான் எடுத்துக்கலாம், மைனஸ் dou v by dou qj ப்ளஸ் இதை வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா qj dash using the above 1. இந்த 1ல் எடுத்துன்னு போயிட்டு இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் இல்லைங்களா, using this above in 1. So we get this from equation number 1ல ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம qjக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். தென் இந்த டேர்மை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டோம்னா தட் இஸ் ப்ளஸ் dou v by dou qj, which is equal to qj dash. அகெயின் இது ஆக்சுவலாக நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்டெப்ஸ் தான். ஸோ இதில் மைனஸை காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா டி மைனஸ் வி, சேம் இதே கான்செப்ட் தான் இங்கேயும். அப்போ டி மைனஸ் வி இடத்துல நம்ம எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்னா we are getting finally d by dt dou L by dou qj dot minus dou L by dou qj, which is equal to qj dash. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இதில் ஈக்குவல் டு 0ன்னு வந்திருக்கு, தட் இஸ் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் வந்திருக்கு ஹோலோமார்பிக் கன்சர்வேட்டிவ் சிஸ்டத்தில். பட் இன் நான் ஹோலோமார்பிக் சிஸ்டத்தில் இந்த மாதிரிக்குன்னா ஃபைனல் ஸ்டெப். ஸோ இட் இஸ் ஏன் Lagrange ஈக்குவேஷன் ஃபார் நான் ஹோலோமார்பிக் சிஸ்டம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து அடுத்த ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பேஸ் பண்ணி பார்ப்போம் ப்ராப்ளம்ஸ். So very interesting problem. So thank you very much for watching the full video. நன்றி.